ஹரே கிருஷ்ணா. 28 ஸ்லோக பார்க்கலாம். வேதேஷு யஞ்ஞேஷ தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்நானம் உபதிஷாத்தியம். கிருஷ்ண உணர்வையும் பக்தி தொண்டையும் முக்கியமாக விளக்கக்கூடிய 7 மற்றும் 8வது அத்தியாயங்கள் சுருக்கம் தான் இந்த ஸ்லோகம். ஒருத்தங்க ஆன்மீக குருவின் பொறுப்பில் ஆளும்போது அவரது வழிகாட்டுதலின் கீழே வேதங்களை கற்று பல தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ளணும். ஒரு பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் இல்லத்தில் சேவகனை போல வாழ்ந்து வீடு வீடாக யாசித்து கிடப்பவை எல்லாமேவும் ஆன்மீக குருவிடம் சமர்ப்பிக்கணும். குருவின் கட்டளையின்படி தான் அவங்க உணவும் சாப்பிடணும். ஏதேனும் ஒரு நாள் குரு அவனை உண்பதற்கு அழைக்கலனா அவங்க விரதம் இருக்கிறார். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கான சில வைதீக நியமங்களும் இது. குறைந்தபட்சம் 5 முதல் 20 வயது வரை குருவின் வேதங்களை கற்றுக்கொள்ளும் மாணவர் குணத்தில் பக்குவமானவாக ஆவாங்க. வேதங்களை கற்பது என்பது சாய்வு நாட்களில் அமர்ந்து கற்பனை செய்பவர்களது பொழுதுபோக்கிற்காக இல்லை. அதற்கு பதிலாக குணங்களை வடிவமைப்பதற்காகவே இந்த பயிற்சி. அதற்கு பிறகு குடும்ப வாழ்வினில் நுழைவதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஒரு பிரம்மச்சாரி அனுமதிக்கப்படுவாங்க. அவங்க கிரகஸ்தனாக இருக்கும்போது ஞானத்தை விருத்தி செய்ய பல யாகங்களை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நாடு காலம் மற்றும் நபரை பொறுத்து தானமும் வழங்கணும். சத்வகுணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோகுணத்தில் செய்யப்படும் தானம், தமோ குணத்தில் செய்யப்படும் தானம், இது எல்லாமே பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவங்க தானம் அளிக்கணும். பிறகு குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பிரசஸ்தையை ஏற்று வனங்களில் வாழ்கிறது, மரப்பட்டைகள் உடையாக அணிகிறது, சவரம் செய்யாது இருக்கிறது முதலிய பல தவங்களை மேற்கொள்ளணும். பிரம்மச்சரிய கிரகஸ்த வனப்பிரஸ்த இறுதியாக சந்நியாச ஆசிரமம் ஆகியவற்றின் விதிகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் வாழ்வின் பக்குவ நிலைக்கு ஏற்றமும் பெறுறாங்க. அவர்களில் சிலர் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றமடைவாங்க. அதைவிட முன்னேறியவர்கள் ஆன்மீக வாழ்வில், அதாவது பிரம்மஜோதியோ வைகுண்ட உலகங்களிலோ கிருஷ்ணலோகத்திலேயோ முக்தி அடைகிறாங்க. இதுதான் வேத இலக்கியங்களில் வழிவகுக்கப்பட்ட பாதையாகும். இருந்தாலும் கிருஷ்ண உணர்வுல மகத்துவம் என்னன்னா, பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலமா பல ஆசிரமங்களின் சடங்குகள் எல்லாமே ஒரே அடியில் கடந்து விட முடியும். பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசங்களை அவசியம் புரிந்து கொள்ளணும் என்பதுக்காக தான் இதம் விதித்வா இல்லம் சொல்லு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயங்களை ஏட்டுக்கல்வி அல்லது மன அனுமானத்தின் மூலமா அறிந்து கொள்ள முயற்சி செய்யாம தூய பக்தரின் சங்கத்தில் கேட்டறியணும். 7வது அத்தியாயம் முதல் 12 அத்தியாயம் வரை கீதையின் சாரம்தான். முதலில் உள்ள 6 அத்தியாயம், இறுதியில் உள்ள 6 அத்தியாயங்களும் நடுவில் உள்ள 6 அத்தியாயத்திற்கு மூடிகளாக இருக்குது. நடுவில் இந்த அத்தியாயம்தான் பகவானால சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. பக்தர்களின் உறவால பகவத்கீதைய குறிப்பா நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களை புரிந்து கொள்ளும் நல்ல ஒருவர் பெற்றால் உடனடியாக அவரதோட வாழ்வு தவம், யாகம், தானம், தத்துவம் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு புகழத்தக்கதாக மாறிடும். ஏன்னா அந்த செயல்களின் எல்லா பலன்களையும் ஒருவர் கிருஷ்ண உணர்வின் மூலமாக எளிமையாக அடைந்து விடுறாங்க. பகவத்கீதையின் மீது சற்று நம்பிக்கை உடையவங்க பகவத்கீதை பக்தனிடம் மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா 4வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே பகவத்கீதையை பக்தர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு யாராலையும் பகவத்கீதையை குறிக்கோளை பக்கமாகவே புரிந்து கொள்ளவும் முடியாதுன்னு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பகவத்கீதையை கிருஷ்ண பக்தனிடம் கேட்க வேண்டும், மன அனுமானிகளிடமிருந்து இல்லை. இது நம்பிக்கையின் சின்னமாகும். பக்தனை தேடுறவங்க அதிர்ஷ்டவசமாக பக்தனது உறவை பெறும்போது பகவத்கீதையை உண்மையாக படிக்கவும் புரிந்து கொள்ளவும் தொடருவாங்க. பக்தர்களின் சங்கத்தில் முன்னேற்றம் பெறும்போது அவர் பக்தி தொண்டு நிலை பெறுது. இந்த தொண்டு தான் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், லீலை மற்றும் இதர விஷயங்களை பற்றிய சந்தேகங்களையும் நீக்கிவிடுது.
இந்த சந்தேகங்கள் பக்குவமாக நீக்கப்பட்ட பிறகு ஒருவர் தனது படிப்பில் தீவிரமடைகிறாங்க. பின்னர் பகவத்கீதை படிப்பது இன்பமயமாகி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் நிலையை அடைகிறாங்க. முன்னேறிய நிலையில அவங்க கிருஷ்ணரின் மீதான பூரண அன்பினை பெறுவாங்க. வாழ்வின் இந்த மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனருக்கு பக்தனை கொண்டு செல்லுது. அங்கே பக்தன் நித்தியமாக என்றும் மகிழ்ச்சியுடனும் வாழ்றாங்க. 9வது அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோகம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் 9வது அத்தியாயமும் 15வது அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2-3 டைம்ஸ் நல்லா படித்தாலே நம்மளுக்கு நிறைய நம்ம அதிலிருந்து கற்றுக்கலாம். நாளைக்கு 9வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.